ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vanshi cafeteria. நம்மளோட சேனலில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் ஈஸி மெத்தடில் எப்படி நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய புது வீடியோட அப்டேட்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குக்கரை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். குக்கர் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆன பின்னாடி தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா எண்ணெய் மேலே தெரிக்கும், இல்லாட்டி திடீர்னு தீப்பிடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அதனால் எண்ணெய் எப்போவுமே நம்ம என்ன பாத்திரம் வச்சு நம்ம சமையல் பண்ணுறோமோ அதில் ஈரம் இல்லாமல் ட்ரை ஆன பின்னாடி தான் சேர்க்கணும். குக்கிங் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அடுத்து நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணிக்கான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன அப்படின்னா 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன ஜாதி பத்திரி, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்தாச்சு. சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துருந்தேன், அதை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதுலேயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆனியன் நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனீங்க அப்படின்னா ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஆனியன் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போடக்கூடாது, தொடர்ந்து போடக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு நீங்கள் நான்வெஜ் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரியலாக நல்லாயிருக்கும். அரைச்சி போடுறத விட நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காகன்னு, அதில் நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். நம்ம அந்த காலத்துலலாம் அம்மியில் தான் அரைச்சி எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். அதனால் அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து வதங்கிட்டுருக்கேன். மட்டன் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா மட்டன் வேகாது. அதனால் நீங்கள் முன்னாடியே ப்ரெஷர் குக்கரில் மட்டனை வேக வைக்கணும். என்னென்ன போட்டு வேக வைக்கணும் அப்படின்னா, மட்டனை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஃபைனலாக வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து மட்டன் சூப் வீட்டில் எல்லோரும் குடிப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. அந்த சூப்பு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லை வீட்டில் யாரும் மட்டன் சூப் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு, மட்டனில் தண்ணி விடும் வேக வைக்கிறப்ப, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும். ஒரு அரை கிலோ மட்டனுக்கு ஒரு 3 டம்ளர், சின்ன டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வச்சா போதும். ஏன்னா அந்த மட்டன் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, அதையும் நம்ம பிரியாணியில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். மட்டன், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி அதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வெந்து வரப்போ மட்டன்லேருந்து அந்த பச்சை ஸ்மெல் வராது. இஞ்சி பூண்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு அப்படின்னா 3/4 பாகம் மட்டன் வெந்தால் போதும். திருப்பி நம்ம பிரியாணி பண்ணுறப்ப வதக்கி திருப்பி ஒரு விசில் விடுவோம், அதில் மட்டன் நல்லா குக் ஆகிரும். அதனால் பிரியாணி பண்ணுறப்ப மட்டும் மட்டனை 3/4 பாகம் அளவு குக் பண்ணுங்கள். உங்களோட மட்டன் எத்தனை விசில் விட்டால் 3/4 பாகம் விடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அத்தனை விசில் விட்டால் போதும். விட்டுட்டு அதை தண்ணியை தனியாகவும் மட்டனை தனியாகவும் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரியாணி பண்ணுறப்ப நம்ம எந்த டம்ளரில் ரைஸ் எடுத்தோமோ அந்த டம்ளரில் மெஷர் பண்ணி அந்த தண்ணி ஊற்றணும். அதனால் தண்ணி தனியாகவும் மட்டன் தனியாகவும் பிரித்து வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. அடுத்து பிரியாணி பண்ணுறப்ப இப்போ என்ன பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் அதில் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். தக்காளி வேகமாக வதங்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வேகமாக வதங்கிடும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அது காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் நமக்கு கொடுக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், பிரியாணி மசாலா பவுடர்லேயும் மிளகு போட்டிருப்போம், அதோட காரமும் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே காரம் கொஞ்சம் பார்த்து போடணும். காரம் அதிகமாக இருந்தால் நிறையா குழந்தைங்க பெரியவங்க அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி போடுறது ரொம்ப நல்லது.
அடுத்து வந்து பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலே அரைச்சது. ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கணும். இப்போவே வந்து நல்ல ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளியிலேருந்து. இதே வந்து நான்வெஜ் வந்து தம் பிரியாணியும் பண்ணலாம். தம் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. நம்ம அந்த பெரிய பெரிய பிரியாணிக்கான ஹோட்டல்ஸ்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அது வந்து தம் போட்டு பண்ணுவாங்க. வீட்டிலே நம்ம தம் போட்டு பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் இனி வர அப்டேட்டில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நமக்கு வந்து தம் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் டைம் வேணும். நல்லா ஃப்ரீ டைம் கிடச்சிது அப்படின்னா நல்லா லீவ் டைமில் நம்ம பண்ணுறப்ப எல்லாருக்கும் நல்லா செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம். இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன் நான் வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். தயிர் இல்லை அப்படின்னா லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ஜஸ்ட்டு ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான். இப்போ வந்து புதினா மல்லி அதை வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். மட்டனோட அந்த நான்வெஜ் செய்கிறப்ப இந்த புதினா மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் புதினா மல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து 1 டம்ளர் அளவு, அந்த டம்ளரில் தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியில் அந்த மட்டன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரைஸ் வந்து 3 டம்ளர்னால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சேர்த்து 7 டம்ளர் தண்ணி வைங்க. எப்போவுமே 1 டம்ளர் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா அது கூட நம்ம மட்டன் சேர்த்துருக்கோம், வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கும் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி. அதுதான் கம்மியாக கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து ரைஸ் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் 1 டம்ளர் சேர்த்து வைங்க. இப்போ எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்க ரைஸை வந்து சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன் நான். நம்மளோட தேனி மதுரை அந்த சைட்லாம் போனீங்க அப்படின்னா பிரியாணி மோஸ்ட்லி வந்து இந்த ஜீரா ரைஸில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஜீரா ரைஸ் தான். இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணியோட ஃப்ளேவர். அதனால் இந்த ரைஸில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இந்த ரைஸும். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், குக் ஆகிடும் வேகமாகவே. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸோட அதே அளவு தான். நம்ம எப்போ பிரியாணி பண்ண போகிறோமோ அப்போ அந்த ரைஸை கழுவி ரைஸ்லேருந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுனாலும் இந்த ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் நம்ம எப்போவுமே பிரியாணி பண்ணுறப்ப பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, ஜீரா ரைஸாக இருந்தாலும் சரி, வாஷ் பண்ணி தண்ணியை ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப. இப்போ நான் வந்து ஏற்கனவே 3 டம்ளர் தண்ணி சேர்த்து மட்டனை கொதிக்க வச்சோமா, மட்டன் கொதித்த பின்னாடி ரைஸ் சேர்த்தோம். அதுக்கடுத்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி, மொத்தம் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் ரைஸுக்கு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி குக் ஆகி வரப்போ உங்களுக்கு கரெக்டான உப்போட அளவு இருக்கும். உப்பு கொஞ்சம் மெதுவாக பார்த்து போடுங்க. நம்ம சரி இன்னும் கொஞ்சம் தான் நான் அதிகம் சொல்லி போடுவோம், அது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே உப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நம்ம நல்லா குக்கிங்கில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆன பின்னாடி நம்ம உப்போட அளவுலாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் தான் குக்கிங்கில் இருக்கோம் அப்படின்னா அந்த உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் பார்த்து போடணும். நம்ம வந்து பழக தான் அதோட அளவு எல்லாமே நமக்கு வந்து பழகும், ஈஸியாக இருக்கும்.
எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வந்துருச்சு. அந்த தண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி தேனி மதுரை அந்த ஊர்களில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.